Hello friends, welcome to Single English channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல biography of Sir Philip Sidney. So, அவர் எழுதின The Apology of Poetry அப்படிங்கறது நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். So, அதுக்கு முன்னாடி அவரை பத்தின இன்ட்ரோடக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Okay. Sir Philip Sidney was born on the year 30th November 1554 and died on 17th October 1586. So within a short period of time, so பாத்தீங்க அப்படினா 32 வயதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அவர் இறந்துருவாரு. A short period of time only has been. So he was an English poet, Elizabethan courtier, scholar and soldier. So அவர் பாத்தீங்க அப்படினா ஒரு நான்கு பரிணாமங்கள்ல அவர் இருந்திருக்காரு. ஒரு கவிஞரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல கோர்ட்ல வந்து பாத்தீங்க அப்படினா அதாவது எலிசபெத்தன் பீரியட் எலிசபெத்தன் கோர்ட்ல வந்து கோர்ட்டியர் அரசவையில் உள்ள ஒரு அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காரு. Scholar and also worked as a soldier. So soldier அப்படினா போர் வீரர். So one of the most prominent figures of the Elizabethan age. So one of the most prominent figures of the Elizabethan age. Elizabethan age ல நிறைய important poets இருக்காங்க. அதுல இவர் ரொம்பவே குறிப்பிடத்தக்கவர் அப்படினு சொல்லலாம். Okay. So born at Penshurst, plays stage of an aristocratic family. So ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படினா அந்த கட்டுப்பாடுகள் இருந்த குடும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா? So ராஜவம்சம் அப்படி கூட சொல்லலாம். So அந்த குடும்பத்துல பிறந்தவர். He was educated at Shrewsbury and Christ Church, Oxford. So அவர் படிச்சது அந்த ஆரம்பத்துல அதாவது 10 வயசுல தான் அந்த எஜுகேஷனே வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டார்ட் ஆகும். He was the eldest son of Sir Henry Sidney and his wife Lady Mary Dudley. So இவர்தான் வந்து பாத்தீங்க அப்படினா அந்த தம்பதிகளுக்கான மூத்த மகன். சரிங்களா? மூத்த மகன் அவர்தான். சோ அவருடைய பேர் கூட பாத்தீங்கன்னா பிலிப் சிட்லி அப்படிங்கறது. அந்த பிலிப் அப்படிங்கிறது யார் அப்படினா அவருடைய முன்னாடி இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ஸ். சரிங்களா? சோ பிலிப் 2 of the King of Spain. சோ அவருடைய ஞாபகமா தான் என்ன பண்றாங்க அப்படினா அவருக்கு பிலிப் சிட்னி அப்படிங்கற பேரை வச்சிருக்காங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா அவருடைய early lives. அடுத்ததா நம்ம பார்க்க போறது he left the college without taking a degree and traveled the continent, therefore completing his education in an alternative way. So that அவர் வந்து அந்த காலேஜ் 2 வருஷம் 3 வருஷம் அப்படினு சொல்றாங்க இல்லையா? சோ அத கம்ப்ளீட் பண்ணாமலே அவர் வெளியில வந்தாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸ் வெவ்வேறு கண்டங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுற்றி பார்த்துட்டாரு. சோ அந்த அனுபவங்கள் மூலமா அவருக்கு அந்த பாதியிலே விட்டுட்டாரு இல்லையா அவருடைய படிப்பை, அந்த மீதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அனுபவ ரீதியில அவருடைய படிப்பை வந்து தொடர்ந்துட்டார் அப்படிதான் சொல்லிருக்காங்க. Completing his education in an alternative way. So he traveled through the countries like France, Germany, Italy and Austria. So இந்த மாதிரியான நாடுகளுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பயணம் செய்தாரு. அப்ப நிறைய பேர் அவர்கிட்ட என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய அவங்களுடைய ஒர்க்ஸ் வந்து அவருக்காக டெடிகேட் பண்ணாங்க. So அதுல முக்கியமான ஒண்ணு தான் பாத்தீங்கன்னா ஸ்பென்சர். So Spencer dedicated his The Shepherd's Calendar to Sidney. Okay. So an important question. Spencer உடைய Shepherd's Calendar. Spencer உடைய Shepherd's Calendar யாருக்காக டெடிகேட் பண்ணிருக்காரு? He has dedicated to Sidney. And Sidney was a popular courtier during the reign of Elizabeth I and provided a diplomatic advice. Okay. The meaning for diplomatic. So diplomatic அப்படினு சொன்னா ராஜதந்திரி அப்படினு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ராணி இருந்தக்கூடிய குயின் எலிசபெத் அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில இந்த மாதிரியான தந்திரமான அந்த ஐடியா அதெல்லாம் கொடுக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இவர்தான். ஒரு சின்ன கருத்து வேறுபாடு அவங்களால வந்துடும், அதனால அவர் அந்த கோர்ட்டை விட்டு போயிடுவாரு. திரும்பவும் பாத்தீங்க அப்படின்னா 1585 திரும்ப ஒரு ரிட்டர்ன் ஆகுவார். So okay, so Sidney was a popular courtier during the reign of Elizabeth I, okay, and provided the diplomatic advice. Next, in the Battle of Zutphen, he was fatally wounded in his thigh, okay, and died within a month. அதாவது பாத்தீங்க அப்படின்னா அந்த சோல்ஜராவா ஒரு கப்பல் இருக்காரு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி ஒரு போர்ல பாத்தீங்க இந்த Battle of Zutphen. சோ இந்த போர்ல அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா தைனா தொடை அப்படி சொல்றாங்க பாருங்க. சோ அந்த தொடை பகுதியில வந்து ஒரு பலத்த fatally wounded. சோ பலத்த காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தினாலே என்ன ஆகுது அப்படின்னா அவருடைய உடல்நிலை குறைவு ஏற்பட்டு
அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 32 வயது ஆகிறதுக்குள்ளாரையே 1 month டிஃபரன்சஸ்ல அவர் இறந்து போயிடுறாரு. ஓகேங்களா? So he was buried in St. Paul's Cathedral, London. So he was buried in St. Paul's Cathedral, London, and his death was mourned by Edmund Spenser in his pastoral elegy Astrophel. So another important. Okay, Astrophel is an elegy. So in the Astrophel அப்படிங்கற elegy, Edmund Spenser யாருக்காக எழுதினாரு? For whom had Edmund Spenser has written this elegy Astrophel அப்படினு கேக்குறோம். சரிங்களா? இது வந்து பிலிப் சிட்னிக்காக பாடப்பட்ட elegy இது. Name the elegy which was sung for Philip Sidney அப்படினு கேட்கலாம். So Astrophel and Spenser இது ரெண்டுமே நீங்க கரெக்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? Now let us discuss its major works. அவருடைய முக்கியமான சோ இந்த கதைகள் எல்லாமே அதாவது இந்த பாடல்களா இருக்கட்டும் இல்ல எழுதுறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல அவர் எழுதுறாரு. தவிர it is not written for the commercial வியாபாரத்துக்காக அவர் எதுவுமே எழுதல. சோ அதனாலவே இந்த எல்லா பிளேஸ்மே பாத்தீங்க அப்படின்னா was published after his death. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இவருடைய இந்த காவியங்கள் எல்லாமே வந்து வெளிவர ஆரம்பிச்சது. So first major works பாத்தீங்க அப்படின்னா The Lady of May was written in 1578 and this is a masque written and performed for Queen Elizabeth. Okay, this is a masque. So masque அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க இப்ப நாடகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வசனங்கள் தான் அதிகமா இருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நடனத்தோடு கூடிய இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் இருக்கும், அது கூட மியூசிக்ஸும் இருக்கும். மெயின்லி பாத்தீங்கன்னா மியூசிக், that is called mask. நடனத்தோடு கூடிய இசை நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவர் குயின் எலிசபெத்துக்காக எழுதப்பட்ட ஒரு காவியம் இது. The Lady of May, this is a one act play, that is a short play அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா Astrophel and Stella. So Astrophel and Stella is a sonnet sequence. சோ அவருடைய பிலிப் சிட்னியோட லிட்டரரி கரியரை பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூணு விதமா பிரிப்போம். ஒன்னு வந்து sonnet, இன்னொரு prose, அடுத்து வந்து literary criticism. இது மூணு தான் அவருடைய மேஜர் வொர்க்ஸ் அப்படினு சொல்லுவோம். இப்போ sonnet sequence பாருங்க Astrophel and Stella, this is 1580, written in 1580, 108 sonnets and 11 songs. Okay, this sonnet sequence contains 108 sonnets and 11 songs. சரிங்களா? சோ இந்த எலிசபெத்தன் பீரியட்ல பாத்தீங்கன்னா after the Shakespearean sonnets. சோ ஷேக்ஸ்பியர் உடைய sonnetsக்கு அப்புறமா ரொம்ப பிரபலமா பேசப்பட்டது எது அப்படினு பார்த்தீங்கன்னா பிலிப் சிட்னியோட Astrophel and Stella. சோ இந்த sonnet sequences தான் வந்து அதிகமா பேசப்பட்டது, பிரபலமானது அப்படினு சொல்றாங்க. And இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா a preface was written by Thomas Nash. preface அப்படினா முன்னுரைன்னு சொல்லுவாங்க. So இந்த sonnet sequence க்கு preface யார் எழுதிருப்பாங்கன்னா Thomas Nash, and he called this sonnet sequence as a tragic comedy of love. So Thomas Nash வந்து இந்த sonnet sequence க்கு இப்படி ஒரு நேம் கொடுக்கிறார், tragic comedy of love அப்படினு சொல்றார். Okay, this was a verse said by Thomas Nash and he has only written the preface for sonnet sequence. And the next one is the Countess of Pembroke's Arcadia. So நிறைய works எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா Arcadia அப்படின்னு மட்டும் தான் கொடுத்திருப்பாங்க. So அதோட full name, full title பாத்தீங்கன்னா the Countess of Pembroke's Arcadia அப்படிங்கற this is a long prose. So இவர் எழுதின ஒரு prose style பாத்தீங்க அப்படின்னா இதுதான் Arcadia. Sonnet sequence, Astrophel and Stella, prose and Arcadia. அடுத்தது பாருங்க the main is literary criticism, an apology for poetry. An apology for poetry is considered as the first greatest literary criticism in English. Okay, the other name for apology for poetry is the defense of poesy. The defense of poesy. Okay, so இதோடைய இன்னொரு பேரு. So இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய PGTRB சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக். So இத பத்தின விரிவான வீடியோஸ் நம்ம அடுத்து பார்க்கலாம். So this will comes under the category literary criticisms. அடுத்ததா பாத்தீங்கன்னா the Sydney's songs. Songs அப்படினா பாடல்கள். So அதாவது பாத்தீங்கன்னா the பக்தி பாடல்கள் சொல்றோம் இல்லையா, so அந்த மாதிரி இதுல வரக்கூடிய songs. So இவருடைய இந்த songs வந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சிஸ்டர் மேரி in
1599. So அவங்க தான் வந்து அந்த ஒரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸா மாத்துவாங்க. Okay, so these are the notable works of Sir Philip Sidney. Okay, so இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து PGTRB மட்டும் இல்ல, so NET exams, SLET exams அட்டெண்ட் பண்றவங்க இருந்தாலும் சரி, so எங்களுடைய the life works உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். So if you like this video, please share to your friends and don't forget to subscribe my channel to get the latest updates. Thank you for watching.